ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இன் 2025 இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்துட்டு லைக் ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வர ஸ்கீம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 7.1% வரும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி லைக் ₹500 லைக் 12,500 லைக் 12,500 நீங்கள் 12 டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா லைக் 1,50,000 அந்த இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இதோட எக்ஸாம் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ். சப்போஸ் நீங்க அபோவ் 12 லேக்ஸ் பெர் ஆனம்ல நீங்க உங்க சேலரி இருக்குன்னா லைக் நீங்க இந்த 1.5 லேக்ஸ் எக்ஸாம் இது வந்துட்டு நீங்க வந்துட்டு லைக் காமிச்சிட்டு அது நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவே லோன் வந்துட்டு லைக் நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க எடுக்கலாம். லைக் அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற இது வந்துட்டு உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.1% வரும். ஸோ இதோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 15 இயர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் 1 இயருக்கு 1.5 லேக்ஸ் இன்டூ 15 இயர்ஸ் போட்டு நீங்கள் காம்பவுண்ட் பண்ணும்போது லைக் 40,68,209 வரும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இட் கம்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 7.7%. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து லைக் மந்த்லி ₹1000 வந்து அப் டு நோ லிமிட் நீங்கள் எவ்வளோ வேணா லைக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லிமிட் வந்துட்டு லைக் 1.5 லேக்ஸ். இந்த 1.5 லேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் லிமிட் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இதில் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா அவேல் லோன் ஃப்ரம் என்எஸ்சி. லைக் நீங்கள் நேஷனல் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா லைக் இதில் வந்துட்டு அவேல் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வச்சு இந்த என்எஸ்சி இதை வச்சு நீங்கள் லோன் எடுக்க முடியும். ஸோ அவேல் லோன் ஃப்ரம் என்எஸ்சி. இதோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் லம்சம் ஃபார் பெட்டர் பெனிஃபிட்ஸ். லைக் நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக லைக் லம்சமாக நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அது எவ்ரி இயர் லைக் எப்படி 7.7% வந்துட்டு எவ்ரி இயர் உங்களுக்கு வந்துட்டு இதாகும். ஏன்னா அது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகிறதுனால. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2% அண்ட் இட் கம்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் ₹1,000 to 30 lakhs. ஸோ நீங்க வந்துட்டு லைக் லம்சம் அமௌண்ட்னால இப்போ நீங்க 30 லேக்ஸ் வரைக்கும் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னால. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் லிமிட் 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு டாக்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து இதுல லோன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ்னால இதுல வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும். ஆனா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் லம்சம் ஃபார் பெட்டர் பெனிஃபிட்ஸ். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பெருசா இதுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 5 இயர்ஸ் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு லாஸ்ட்ல அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு பெரிய அமௌண்ட் ஆகும். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகும். இதுல வந்துட்டு எதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகாது. லைக் மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைக் சேம் இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.